Okay, let's get started here. Simple statements and declarative statement பாங்க. But அதை டெக்னிக்கலா பார்க்க வேணாம். We can just try this. விக்னேஸ்வரி மேம், எனக்கு பசிக்கிறதை எப்படி சொல்லுவீங்க? I'm hungry. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் இது நீங்களே சொல்லுங்க. அவள் என் சகோதரி. She is my sister. வெரி குட். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? இதுல அவள் என் சகோதரி அப்படிங்கிறப்ப அவள் என் சகோதரியாக இருக்கிறாள். அந்த இருக்கிறாள்ங்கிறது தமிழ்ல அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவள் என் சகோதரி. ஆனா இங்கிலீஷ்ல இஸ் சொல்லியே ஆகும். இஸ்ங்கிற வார்த்தை போட்டே ஆகணும். அது ரொம்ப முக்கியம். எஸ் விக்னேஸ்வரம், நம்பர் 3. They are play outside. நல்ல கேர்ஃபுல்லா சொல்லணும். They are ஆறு எப்படி வரும்? விளையாடுகிறார்கள். இப்போ ஒண்ணு சொல்லலாமா? இந்த பாருங்க, தே பிளே, அவர்கள் விளையாடு. இந்த இடம் தான் உங்களுக்கு அப்ப டென்ஸ்ல ஸ்ட்ராங்கா ஆகணும். தே பிளே outside. அவுட் சைட். இப்ப பாருங்க, இந்த இதுக்குள்ள இந்த பிளேங்கிறது தான் வேர்பு. இந்த வேர்பு தான் ரொம்ப முக்கியம். டூ பிளஸ் பிளேன்னு மாறும். இதை பத்தி நம்ம அப்ப உங்களுக்கு டென்ஸ் பத்தி ஒரு இது தெரிஞ்சுக்கணும். தே ஆர் பிளேன்னு ஒரு இங்கிலீஷே கிடையாது. தே பிளே இருக்கு, தே ஆர் பிளேயிங்னு வேணா இருக்கு. ஸோ இங்க வந்து வெளியே விளையாடுகிறாங்க சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 2 வாய்ஸ் கிளாஸ் எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. எஸ், நம்பர் 4. ஃபரிடா மேம், நம்பர் 4. He likes chocolate. வெரி குட். ஹி அந்த லைக்ஸ்ன்னு மாறுது, பார்த்துக்கணும். ஃபரிடா மேம், நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். We are going to school. இல்ல, We go to school. we go to school. We are போயிட்டு இருக்கோம்னா தான் we are going to school. We go to school. மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஃபரிடா மேம், Raining. இன்னொரு வாட்டி, It's raining. இன்னொரு வாட்டி. Raining. ஏதோ சொல்ல விடுறீங்களே. It is raining. இட் இஸ் ரைனிங். சப்ஜெக்ட் வேர்ப் விட்டுறக்கூடாது. சப்ஜெக்ட் சப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குது, கரெக்டா இது பண்ணணும். ரொம்ப முக்கியம். ரைட் ரைட் ரைட். நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய். ஃபரிடா மேம் சொல்லுங்க பாப்போம். நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய். You look like sad. லுக் லைக் வேண்டாமே. You are very tired. யூ ஆர் வெரி டயர்ட்னு சொல்லலாமே. யூங்கிறது ஆறுங்கிறது இருக்கிறாய் தானே. அப்ப யூ ஆர் வரும். மிகவுங்கிறப்ப வெரி போடலாம், டயர்டு வந்துடும். அவ்வளவு ரொம்ப சிம்பிளா அடிச்சிட வேண்டியது. அதனாலதான் இந்த இஸ் ஆறுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு தெரியணும், கரெக்டா கொண்டு போகணும். ஏன்னாக்கா தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் நிறைய வித்தியாசம் இந்த இடத்துல தான் இருக்குது. யூ ஆர் வெரி டயர்ட். வெரி குட். விக்னேஸ்வரி மேம், எனக்கு ஒரு நாய்க்குட்டி உள்ளது. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். விக்னேஸ்வரி மேம், I have a dog. ஐ ஹாவ் அ Dog. பி. ஐ ஹாவ் அ பப். ஓகே, இந்த ஹாவ் அ வர்றது ரொம்ப முக்கியம். பப்பி எல்லாம் நம்ம அது கூட மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஹாவ் அ பப்பி, எனக்கு ஒரு நாய்க்குட்டி உள்ளது. உள்ளதுங்கிறது தான் இங்க ஹாவ். உள்ளதை கடைசியா போட்டு இங்க ஹாவ் முன்னாடியே வந்துருச்சு பாருங்க, அவ்வளவுதான். Now, அவள் பதிலை அறிந்திருக்கிறாள். கொஞ்சம் டஃப்பானதுதான், பார்க்கலாம். சுமதி, நீங்க சொல்ல முடியுமா அவள் பதிலை அறிந்தது? She has known answer. Yes, she has known the answer. Present perfectல வரும். Again, அந்த டென்ஸ் பத்தி உள்ளவங்களுக்கு, இப்ப என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு, ஃபரிடா மேம், முனிஸ், விக்னேஸ்வர்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு தனி கிளாஸ் எடுத்துடலாம். பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபரிடா மேம், நம்பர் 10 ட்ரை பண்ணுங்க. எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். They lived in London. வாழ்கிறார்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஃபரிடா மேம். They Live in London. Live in London. Live in London. They live in London. இதுதான், இந்த மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடாது.
மெயினா வந்து தப்பு பண்ணாம பாத்துக்கணும். இந்த இடத்துல தப்பே நடக்கக்கூடாது. அவன் ஒரு நல்ல ஆசான டீச்சரு. விக்னேஸ்வரி மேம் சொல்ல முடியுமா? அவன் ஒரு நல்ல ஆசான். He is a இன்னொரு good வாட்டி teacher. இன்னொரு வாட்டி He, he is a good teacher. போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா வேண்டாம். அவ்வளவுதான். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். இதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது. வெரி வெரி குட், வெரி குட். போக போக நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். ஏன் பிரசாத், எனக்கு இசை பிடிக்கும். I like music. அவ்வளவுதான். வெரி குட். கௌசல்யா மேம், நாங்கள் சிறந்த நண்பர்கள். கரெக்டா சொல்லுங்க. We are good friends. சிறந்தன்னு வருது, நல்லன்னு வரலையே. Best friends. Best friends. பெஸ்ட்னு சொல்லுங்க. நல்லா க்ளோஸா வந்திருக்கீங்க. வெரி நைஸ். வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நீ சரியாக சொல்கிறாய் சார். இப்ப நீ சரியாக சொல்கிறாய்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூ பாருங்க, யூ போடுங்க. You are right. யூ ஆர் ரைட்னு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப பெருசா யோசிக்கவே வேண்டாம். இப்ப ஒரு கேள்வி கேட்போம். ஏன் பிரசாத், நீங்க எப்படி 15 அவனுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர் எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. அவனுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். ஏன் பிரசாத் சொல்ல முடியும் உங்களால? Can you say that? கௌசல்யா மேம் சொல்ல முடியுமா உங்களால? So, sir, he has 2 siblings. He has Two siblings. Brothers. சொல்லணும். சிப்லிங்ஸ் உடன் பிறந்தவர்கள். பிரதர்ஸ் சொல்லணும். ஏன்னா சகோதரர்கள் தானே கொடுத்துருக்காங்க. இந்த ஹி ஹாஸ்ன்னு போட்டது ரொம்ப சூப்பரான இருந்தது. வெரி குட். இது எல்லாமே ஸ்டேட்மெண்டா வர்றது தான். நீங்க சிப்லிங்ஸ்னாக்கா உடன் பிறந்தவர்கள் அப்படி வரும். Okay, sir. இது சகோதரர்கள் டைரக்டா கொடுத்துருக்காங்க. உடன் பிறந்தவர்கள்ல சகோதரி கூட வரலாம். Okay. பிரதர்ஸ்ன்னு போடுறப்ப கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். பிரபு நேம் வந்து பிரபு சார் இருக்கீங்களா? நீங்க எனக்கு காஃபி பிடிக்காது. I don't like coffee. I don't like coffee. வெரி குட். நம்ம லிட்டரலா ஆயிரக்கணக்கில் வாக்கியங்கள் எழுதுறோம். நம்ம இதுக்கு மேல ஒன்றும் நம்ம எதுவும் பெருசா நம்ம பேச பார்த்தோம். இதுக்குள்ளதான் பண்ணுவோம். கிராமர் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. விக்னேஸ்வரி மேம், அவள் அழகாக பாடுகிறாள். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். She sings beautiful. இன்னொரு வாட்டி. She sings. Nice ன்னு சொல்லலாமா சார்? Well. Beautiful. வெள்ளே போட்டுருங்க. அட்வர்ப் தானே. She sings beautifully சொன்னாங்கல்ல, அதுவும் தப்பு கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். Nice போடலாமா சார்? போடக்கூடாது. She sings beautifully போடணும். அப்படி நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்ட். பியூட்டிஃபுல்னு சொல்லக்கூடாது, பியூட்டிஃபுல்லி. அவர்கள் தங்கள் வேலையை முடித்து விட்டார்கள். சொல்ல முடியுமா? அவர்கள் They finished his work. The work. Finished the work. வரும். Their work. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னு. அவ்வளவுதான். கௌசல்யா மேம், நாங்கள் திரைப்படத்தை ரசித்தோம். கரெக்டா சொல்லும். இன்னொரு வாட்டி கௌசல்யா மேம். தைரியமா enjoyed movie. Enjoyed movie, sir. இன்னொரு வாட்டி. We enjoyed movie. இல்ல, எங்கேயோ தப்பு வருது. We enjoyed We enjoyed the movie. the movie வரும். இதெல்லாம் அப்படியே கேஷுவலாவே நீங்க எடுத்துட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க. ஏன் சார், அவன் தினமும் படிக்கிறான். He reads daily. He reads daily. எவ்ரிடே போட்டுங்க. ஸ்டடீஸ்ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ரைட். வெரி குட். விக்னேஸ்வரி மேம், நான் கடினமாக படிக்கிறேன். I
Read hard. I Study study hard. hard. Okay. I study hard. I study hard. கரெக்டாக பார்க்கணும். Now, ஃபரிடா மேம், அவள் கண்ணாடி அணிகிறாள். She wears specs. கிளாஸஸ் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. Glasses. போடணும். இது அழகாக தெரிகிறது. இது அழகாக தெரிகிறது. It knows nicer, sir. This This knows, sir. This looks beautiful. this look beautifully, sir. this knows வராதுல்ல, அந்த தெரிகிறதுங்கிறது seems This looks beautifully. beautiful. This இப்ப பாருங்க, இது வந்து looks வந்து verb கிடையாது, static verb. இப்படி போறது, this looks beautiful. இன்னொன்னு வந்து இருக்கு, this seems beautiful. ரெண்டுமே static verb தான். static verb-க்கு அப்புறம் நீங்க adjective தான் போடணும், adverb போடக்கூடாது. This seems beautiful. நீ நல்ல வேலை செய்தாய். You worked. You done a good job. You you done did it. a good job. You did a good job. past tense done போடக்கூடாது, done வந்து D3. Okay, okay, sir. Oh, yes. You have done a work. You have done வேணா சொல்லலாம், பட் செய்தாயின்னு அவங்க சிம்பிள் பாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. You did a good job. Everyone listen to this. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கணும். வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணி நீங்கள் மைண்டில் ஓட விட்டு பார்க்கணும், எதுக்கு ஒரு டிட்டு போட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம அந்த வாய்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ஒன்று எடுத்துருவோம் சார். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உதவ விரும்புகிறேன். I want to help. வெரி குட், சூப்பர். ஐ லைக் டு ஹெல்ப்னாலும் பரவாயில்ல. இப்போ ஏன் பிரச்சனை சொல்லுங்க. அவள் வீட்டுக்கு She போனா went to home. She went to home. இல்ல She went to home. டூ போடக்கூடாது. நோட் பண்ணிங்க. He went home. he went home. டூ போடக்கூடாது. She said, அவள் கொடுத்துருக்க. ஹவுஸ்னு போட்டாதான் டு த ஹவுஸ் வரும். he went home எங்க போனாரு, வீட்டுக்கு போனாரு. ஹோம்ங்கிறது அட்வர்ப்ங்க, நவுன் கிடையாது. ஸோ he went to homeனு போடணும், டூ போடக்கூடாது. எஸ், அவர்கள் சுமதி மேம், அவர்கள் தாமதமாக இருக்கிறார்கள். They are late. They are delayed. They are late. They are late போடலாம். அவன் வேகமாக ஓட்டினான். He Drive fastly. He drove fast. Drove. He drove, sir. He drove. He drove fast. அதுதான் உடனே வரணும். ட்ரோ ஃபாஸ்ட். இது எப்படி வரும்னா, நீங்க இந்த வார்த்தையை யாரோ சொல்லி கேட்கிறப்பையோ, நீங்க புக்கு படிக்கிறப்பையோ இந்த வார்த்தையெல்லாம் வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்றப்ப, தமிழ்ல சொல்றப்ப கனெக்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் நிறைய அந்த இது அனுப்ப ஆரம்பிக்க போறேன், நிறைய ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸ்ல அவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்கணும். அதுல நீங்க வந்து சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ஒரு ஷார்ட்ஸை 10 வாட்டினாவது நீங்க கேட்கணும், என்ன நடக்குதுங்கிறது அப்பதான் புரியும். அவங்க கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், படிக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓட்டினான்னு வர்றப்ப ட்ரோவ் தான் மைண்டுக்கு வந்துடும். ஏன்னா அத்தனை வாட்டி கேட்டிருப்பீங்க, அத்தனை வாட்டி படிச்சிருப்பீங்க. ரைட். நான் இரவு உணவு சமைத்தேன். I cooked dinner. வெரி குட். ரெண்டு டின்னர் போட்டா கூட ஓகே, பிரச்சனை. எஸ் ஏ பிரசன், நாங்கள் வீட்டில் தங்கினோம். We stayed home. இப்ப பாருங்க, இப்ப ஸ்டேடு அட் ஹோம். எங்க அப்படிங்கிறப்ப வீட்டுல. We stayed at இப்ப ஸ்டேட் home. அப்புறம் அட்டு வரும். வி ஸ்டேடு ஹோம்னு சொல்ல ஜெனரலா மாட்டாங்க, அந்த இடத்துல அட்டு போடுவாங்க. அவள் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறாள். She speaks English well. English nice. Well. வெளியே போட்டுடலாம். எனக்கு உங்களுக்கு அட்வர்ப் தரேன். ஸ்வீட்ஸோட கொண்டு She speaks English well. English well. வெள்ள கடைசியா பொண்ணு பாத்துங்க. இப்ப நம்ம உள்ள வச்சிருக்கோம் தமிழ்ல நன்றாகன்னு, இது கடைசியா போகணும். பேசுகிறால ரொம்ப கடைசியில இருக்கோம், அதை இன்னும் உள்ள வச்சிருக்கோம் ஸ்பீக்ஸ். நான் என் நண்பருக்கு அழைத்தேன். I called my friend. I invite. முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்வைட்டட்,
கால் ஃபோன்ல பேசுறதுக்காக அழைக்கிறது சொல்லுவாங்க. ஐ கால் மை ஃப்ரெண்ட், ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்டுனாலும் தப்பு கிடையாது. அது பிசிக்கலா இன்வைட் பண்றது, கால் பண்றதுங்கிறது ஃபோன் பேசுறது ரெண்டும் ஓகே தான். அவர்கள் நேற்று எங்களை சந்தித்தார்கள். They They met met us yesterday. They met me yesterday. missed us yesterday. They met us yesterday. அவ்வளவுதான் Met us வந்துருச்சு. yesterday. பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. ஏன்னா நிறைய சென்டென்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் ஒரு வங்கியில் வேலை செய்கிறான். He's He works working He in works at bank. bank. He works at At a bank. at a bank. Okay. At a bank. நான் ஒரு வானவில் பார்த்தேன். I I saw a rainbow. I saw a rainbow. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம அடுத்தப்ப இன்ட்ராகேட்டிவ் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதுக்குரிய பயிற்சி தான் அது. இதை பண்ணிட்டு இதுல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணீங்கன்னாக்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வரும். அது முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துங்க. நீ பேருந்தை தவற விட்டாய். You You missed left the the bus. bus. You missed Missed the bus. Missed the bus. Okay. you missed the bus. சூப்பர். அவள் புதிய உடை வாங்கினாள். But She He bought a new bought a dress. new dress. அவ்வளவுதான். இப்ப எப்படி வந்துச்சு பாருங்க, இந்த சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் கடகடன்னு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், கிளாஸ் அட்டன் பண்ண வந்துடும். she bought a new dress. கடகடன்னு வந்துச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளவு மைண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்குங்க. நாங்கள் அறையை சுத்தம் செய்தோம். We cleaned room. We cleaned the room. the room. அந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். we cleaned the room. இதை வந்து நீங்க ஏதோ ஒரு கான்டெக்ட்ல ஒரு புக் படிக்கிறப்பயோ, ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ யாரோ ஒருத்தவங்க பேசுறப்ப கேட்கிறப்பயோ தான் இது செட்டில் ஆகும். இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுவீங்க? கேட்கறது மூலமா, படிக்கிறது மூலமா. இன்புட், அந்த இன்புட்டை நீங்க ரியல் லைஃப்ல தான் வாங்க முடியும். நிச்சயம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நீங்க டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தியாகம் பிரசாத் அவர்கள் ஒரு திரைப்படம் They பார்த்தார்கள். watched a movie. They watched a movie. படம் ஃபுல்லா பார்த்தாங்க, அது watched a movie. அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான். He laughed at me. புன்னகைக்கிறது, புன்னகை. He laughed. He smiled. He smiled at me. கரெக்டா பார்க்கணும். இந்த ஸ்மைல் வராது. இப்போ புன்னகைங்கிறது Okay, okay. அந்த அட்டுங்கிறது முக்கியம். அதுக்காக தான் இது எழுதுறது. ஸ்மைல் என்ன போடுறதுன்னு தெரியாம இருக்கும் சில பேருக்கு. அது கரெக்டா பார்த்துக்கணும். ஸ்மைல் அட் மீ. எகைன் நம்ம ஆயிரக்கணக்கில் இந்த வாக்கியங்கள் நம்ம பார்த்துருவோம் ரொம்ப ஈஸியா. ஒரு 10 கிளாஸ் எடுத்தா 1000க்கு மேல வந்துடும். அதுக்குள்ளேயே தான் நம்ம பேச போறோம். ஆனா அதுல உள்ள சின்ன சின்னது எங்க போடணும், அட்டை எங்க போடணுங்கிறது இந்த பழக்கத்துல வந்துடும். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தேவை. I need water. I need some I water. need some water. அவ்வளவு. அவள் சாவியை மறந்து விட்டாள். She Forgetting key. Forgot the key. Forgot the key. She forgot the key. Keys. கீஸும் போடலாம், தப்பு இல்லை. பொதுவா கீன்னு போட்டாலும் தப்பு இல்லை. she forgot the key. அவர்கள் பாரிஸுக்கு பயணம் செய்தார்கள். They traveled to Paris. Travel to Paris. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல போடணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல டூ போடலாம். நீங்க டிராவல் பண்றப்ப டூ போடலாம். நாங்கள் கடிதம் எழுதினோம். We wrote a letter. He wrote a letter. கடிதம்னு ஒரே இருக்கிறதுனால போட்டு. அவன் சுவரை வர்ணம் பூசினான். He painted the wall. He painted the wall. Painted the wall. முடிச்சு போச்சு. இந்த பெயிண்ட வந்து நான் பெயிண்ட வேர்பா மாத்தி பெயிண்டர்னு போட்டு. நான் கேக் செய்தேன். I did a cake, sir. He made He made a I cake. made cake. நீங்க வெறும் கேக்குன்னு சொல்ல ஒரு பெரியது, ஒரு கேக்குன்னு இல்ல, அது பொதுவாகவே கேக்குன்னு சொல்லலாம். அவள் மேடையில் நடனம் ஆடினாள். கேர்ஃபுல்லா பண்ணும். They danced on at the stage. stage. இன்னொரு She danced at stage. On the stage. on the stage முக்கியம். எகைன் இது எப்படி வரும்? ரொம்ப ஈஸி. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க. அழகா ஒரு புக் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு உங்க பிடிச்ச ஃபீல்ட்ல ஒரு புக். லைப்ரரிக்கு போய், ரொம்ப சீப் இந்தியாவில் லைப்ரரி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவே கிடையாது.
அழகா வாரத்துல ஒரு நாள் ரீடிங் டேனே கொடுக்கலாம். நீங்க ஒரு 1 or 2 hours நேரா லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டே வந்துடலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ரீடிங் பண்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர்கள் கடையை திறந்தார்கள். They opened the store. shop. Stop. Yeah. You ஸ்டோர்னு சொல்லிக்கலாம். ஷாப். நாங்கள் ஒரு பயணத்தை திட்டமிட்டோம். We planned Planned travel. a journey. And it was பிளான்ட் ட்ரிப், பொதுவா ட்ரிப் அவங்க சொல்லுவாங்க. ஜேர்னின்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாமும் ஓகே தான். ட்ரிப்னா சின்னதாக இருக்கும், ஜேர்னினா பெருசு. பிளான் த ட்ராவல்னு கூட சொல்லலாம். ட்ராவல்னு சொன்னால் மீடியம், ட்ரிப்னா சின்னது, ட்ராவல்னா கொஞ்சம் மீடியம், ஜேர்னினா ஒரு பெரிய ஜேர்னி. அவன் கார்கள் சரி செய்தான். He repaired the car. ஃபிக்ஸ், நீங்கள் ஃபிக்ஸ்டு போட்டாலும் தப்பு இல்லை. He fixed cars. fixed course. ரிப்பேர்னு போட்டாலும் தப்பு இல்லை. நான் என் பணப்பையை இழந்து I விட்டேன். lost my wallet. பெண்களா இருந்தாக்கா பர்ஸ், ஆண்களா இருந்தாக்கா வாலெட். பெண்களா இருந்தா பர்ஸ், ஐ லாஸ்ட் மை வாலெட். ஆண்களா இருந்தா வாலெட். அவள் பிஸ்கட் சுட்டாள். He baked biscuit. She baked biscuit. நிறைய பிஸ்கட் இருக்கும், பொதுவாக பிஸ்கட். அவர்கள் கவனமாக They கேட்டார்கள். listened They carefully. listened carefully. வெரி குட். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த பார்ட்ல நம்ம பண்ண போறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல எதுவும் தப்பு பண்ணாம இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். நாங்கள் கால்பந்து விளையாடினோம். We played Played football. football. You played football. அவன் பாத்திரங்கள் கழுவினான், பாத்திரங்களை கழுவினான். He washed dishes. Yeah. The dishes. That is successful. நான் மேசையை சுத்தம் செய்தேன். I cleaned the table. Cleaned the table. Yes. அவள் கதவை மூடினாள். He closed the door. Shut the door னு சொல்லலாம், close the door னு சொல்லலாம், shut னு சொல்லலாம். அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தார்கள். They They answered answered all all the questions. questions. வெரி குட். நாங்கள் விருந்தினை ரசித்தோம். I enjoyed. We enjoyed the party. We We enjoyed. enjoyed feast. Enjoyed the feast. We enjoyed the feast. Feast. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்பெசிஃபிக் வேர்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றப்ப. எகைன் உங்க படிப்புனாலையும் நீங்க கேட்கறதுனாலையும் மட்டுமே வரும். ஏகப்பட்ட புத்தகங்கள் யூடியூப்ல வந்து ஃப்ரீயா கிடைக்கும். யூடியூப்ல லிசனிங் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச புக் எடுத்து, பிடிச்ச ஃபீல்ட்ல புக் எடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டாலே போதும். சும்மா ஒரு 1 hour அந்த புக்கு போதுனாலும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா லீடிங் இங்கிலீஷ் அது போல புக் எந்த இதுல வரும்ன்றது கொஞ்சம் இது பண்ணுங்க சார். அந்த ஆடியோல உங்களுக்கு பிடிச்ச புக் இருக்கணும். எனக்கா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல தான் நீங்க புக்கை எப்ப படிப்பீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சு அதை பிடிச்சிருந்தா தான் படிப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எந்த ஃபீல்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் புக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே சார். ஏன்னா பிடிக்காதது இல்லை அதிக விஷயம் தெரியாத புத்தகத்தை அந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம புக்கை படிக்கவும் கேட்கவும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நாள் நம்ம கேட்க முடியாது, அது பிடிக்காம போயிடும். ஒருத்தருக்கு ரஜினிகாந்த் படம் பிடிக்குதுனாக்கா அந்த படம் வந்து அந்த படம் போட்டா பிடிப்பாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு படம் அவர் பார்க்கறதுனா பார்க்க மாட்டாரு. அது சினிமாவா இருந்தாலும் பிடிச்சாதான் பார்ப்பாங்க. இப்போ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட படம் பிடிச்சதுன்னா திருப்பி கூட பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைட்டில் ஒரு புக்கு பிடிச்சிருக்குன்னா திருப்பி கூட படிக்கலாம். நீங்க திருப்பி படிக்கிறப்ப நல்ல மாஸ்டர் வந்து அவன் என் பெயரை மறந்து விட்டான். He forgot He my name. forgot my மை நேம் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படியே அது நீங்க பிராக்டிஸ் பண்ணப்பட சப்ஜெக்ட் வகுப்பு வந்து இது பண்ணி படப்படன்னு அது அழிச்சு எல்லாம் வந்துடும். மைண்டுக்கு அவ்வளவு பவர். ஃபரிடா மேம்,
நான் அந்த நாளை நினைவில் வைத்திருக்கிறேன். I remembered that day was a. இன்னொரு வாட்டி. I remembered that day. Remember. ஏன் சொல்றீங்க? Remembered. ரிமெம்பர் தானே? Okay, வைத்திருக்கிறேன். Okay, sorry sir. இப்பயும் அது ஞாபகம் வச்சிருக்கேன் தானே வைத்திருக்கிறேன். Okay, oh, sorry sir. நோ ப்ராப்ளம். அவள் தன் அம்மாவுக்கு உதவினாள். இப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க அந்த டென்ஸ். அவள் அம்மா அவள் She helped She helps his mom. her mother. ஹெல்ப்டுன்னு ஒரு உதவினாள் தானே? She helped her mother. நல்லா பாத்துக்கணும், தப்பா பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அந்த டென்ஸை கரெக்டா பாத்துக்கணும். ஒரு வாட்டி நம்ம டென்ஸை ரிவைஸ் பண்ணலாம், பாத்துக்கலாம். இது ஓரளவு பண்ணுவேன்னா இன்னைக்கு அடுத்த பாட்டு முக்கியம். இன்னொரு 10 நாள் இதுல பண்ணிட்டு போலாம். அவர்கள் அவளின் பிறந்த நாளை They கொண்டாடினார்கள். celebrated her birthday. வெரி குட். ரொம்ப அருமை அது. கடைகடன்னு சொல்றதே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ரெடி. நாங்க நேரத்துக்கு முன்பே வந்தோம். We Came before time. On time. Before time சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? இயர்லின்னு போடுங்க. Yearly. Early போடலாம் sir. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருங்க. Came here. We came early. அடிக்கடி எங்கேயாவது ஏதாவது கேட்பீங்க நீங்க. எகைன் அந்த புலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா வந்துடும் இதெல்லாம். அவன் ஜன்னலை திறந்தான். He He opened opened the the door. window. இந்த மாதிரி த விண்டோ தான் ஜென்ரலா போடுவாங்க. ஹி ஓபன் த விண்டோன்னு. ஏன் அப்படின்னா ஒரு விண்டோ திறக்கிறாங்க, ஒரே ஒரு ஜன்னல் இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் ஜன்னல். இந்த ஒண்ணு இருக்குங்கிறப்ப இந்த தேவன். நான் ஒரு சத்தம் கேட்டேன். I heard a I noise. heard a sound. ஹேர்டுன்னு சொல்லலாம். வெரி குட், நல்லா கொண்டு வந்துட்டீங்க. அவள் தன் பாட்டியை சந்தித்தாள். She met He met her Grandmother. grandma. grandma. வெரி குட், வெரி குட், வெரி குட். அவர்கள் ஒரு வீட்டை கட்டினார்கள். They They built a built house. the They house. built a house. Built a house. Built. Built a house. Pastல வரும். நாங்கள் சூரிய உதயத்தை பார்த்தோம். We saw We sunrise. Saw sunrise. We saw the sunrise, sir. சன்ரைஸ். Sunrise. அவன் நமக்கு நன்றாக கற்றுத் தந்தான். அவன் He நமக்கு taught us. Taught us well. He taught us. Well, வெரி well. குட், வெரி குட். அவ்வளவுதான். வெள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. டாட்டே தான் பண்பதான் குறிக்குது. எப்படி டீச் பண்ணாரு, நல்லா பண்ணாரு. அப்ப அந்த இந்த அட்வர்ப் தான் வரும். ஸோ குட்டுலாம் போட்டக்கூடாது, அது அட்ஜெக்டிவ். நான் அவனை நம்பினேன். I believed I him. believe him. இது போடலாம், இன்னும் போடலாம். பிலீவ்ட் இன் ஹிம். பிலீவ்டுனாலும் ஓகே தான். பிலீவ்டு இன் ஹிம் அப்படிங்கிறதும் பிலீவ் இன் அப்படிங்கிறதும் போடலாம். அவள் பொறுமையாக காத்திருந்தாள். She waited in waited passion. calmly. Waited. நல்லா She பார்க்கணும். waited in She passion. waited. பேஷன்ட்லி. Patient. She waited patiently. பேஷன்ட்லி பேஷன்ட்லி போனீங்கன்னா வெயிட்டட் பண்ண முடியும். வெயிட்டட் பேஷன்ட்லி. இந்த மாதிரி இது கெஸ் பண்ணீங்களா சார்? உங்களால பண்ண முடிஞ்சதா? Yes. Patiently. அவர்கள் திட்டத்தை முடித்தார். திட்டம்னா ப்ராஜெக்ட். They finished the plan. Completed They the finished ப்ராஜெக்ட். the project. ப்ராஜெக்ட் அதில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நாங்கள் சீக்கிரம் தொடங்கினோம். We started We started early. early. அவன் குழுவில் சேர்ந்தான். He joined the Joined team. in the team. ஜாயின் த டீம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வந்துச்சு பாருங்க. எல்லா பாசிபிலிட்டியும் ஒர்க் அவுட் பண்ற பாருங்க. ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ரியல் லைஃப்ல இது வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு நான் என் மனதை I மாற்றினேன். changed my Changed mind. my mind. சூப்பர், சூப்பர். இங்க வருவோம். ஒரு 75 முடிச்சிருக்கோம், 76 வருவோம். இந்த இன்ட்ராகேட்டிவ் எப்படின்னா நிறைய பேர் நல்லா இதை சொல்றீங்க. இது பாக்கி உள்ளது அது ரொம்ப இதுல திருப்பி வருவோம். இன்ட்ராகேட்டிவ் கஷ்டமா இருக்குன்னா திருப்பி வருவோம்.
இன்ட்ராகேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இன்ட்ராகேஷன் பண்றது, கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறது எப்பயுமே உங்கள் பெயர் என்ன, ஒன்றும் What இல்லாம is What your is name, your sir? name? வாட் இஸ் யுவர் நேம். இந்த இன்ட்ராகேட்டிவ்ல நிறைய கிராமர் இன்வால்வ் ஆகும். அந்த கிராமரை கிராமர் மாதிரி படிக்காம அப்ளிகேஷன்ல படிக்கலாம். இப்ப பாக்கலாம் விக்னேஸ்வரி மேம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? Where? Where are you Where you coming come from? from? Where are you from? இப்ப பாருங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வருது, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்னு போட்டாலும் தப்பு கிடையாது. வேர் ஆர் யூ ஃப்ரம்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்ங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், போடலாம், தப்பு இல்லை. வேர் ஆர் யூ ஃப்ரம் தான் கரெக்டானது. உங்கள் வயது என்ன What is your age, What is sir? your age? அப்படி How old are you? How old are you? சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஏஜ்னு பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றது தப்பான, தப்பெல்லாம் இல்லை. வாட் இஸ் யுவர் ஏஜ்னு சொன்னாலும் அப்படியே நீங்க தமிழ் படுத்துறீங்க, தமிழ்ல இருந்து ஆங்கிலப்படுத்துறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிறது ஒரு ஒரு பாலிஷ்டானது. வாட் இஸ் யுவர் ஏஜ்ங்கிறது ஒரு ரூடா கேட்கிற கேள்வியா நினைப்பாங்க. அதனால தப்பு இல்லைனா, ஆனா இதுதான் பெட்டர் ஆன்சர். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? What are you doing? What do you do? What do you do? வாட் டு யூ டூ? What do you do? What do you do? வாட் ஆர் யூ டூயிங்னா என்னன்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன. Good. ஆனா வாட் டு யூ டூனா பொதுவா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க Yes, அப்படிங்கிறது. yes, yes. புரியுது இல்லைங்களா வித்தியாசம்? வாட் டு யூ டூ, இந்த பாருங்க, இந்த டூயிங் குட் நாட் டூ பிளஸ் டூ இஸ் டூ. அந்த டூவை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணா டூ பிளஸ் டூ, அந்த டூ தான் சப்போர்ட்டிவா மெயின் ஒர்க். எகைன் நான் வாய்ஸ் டென்ஸ் எடுக்கிறப்ப இதை சொல்றேன். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இது கேள்வி கேட்க கத்துக்கிட்டாலே போதும், பதில் ரொம்ப ஈஸியா வந்துடும். கேள்வி கேட்கறது தான் கஷ்டம். ரைட். நம்பர் 5, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? How are you? Are you? How are you, sir? Are you fine? Are you fine? இப்படியும் போடலாம். ஆர் யூ ஓகே, ஹவ் ஆர் யூன்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. ஹவ் ஆர் யூன்னு கேட்டாலும். நீங்கள் ஆங்கிலம் Do பேசுகிறீர்களா? you speak Do English? you speak in English? இன்னும் வேண்டாம். Do you speak English? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு போட்டாலே போதும். இன்னும் வேண்டாம். ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அப்படியே வேண்டாம். ஆங்கிலம் பேசுறீங்களா அப்படின்னு. நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? Where are Where? Where do you live? Where do you live? வேர் இவங்க ஏகம்பிரசாத் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டூவை வெளில எடுக்கிறோம், லிவ்ல இருந்து பிரிச்சு. Where do Live. you live? அது கேள்வி கேட்கறதுக்காக டூவை லிவ் பிரிக்கிறோம், ரெண்டா உடைக்கிறோம். டூ பிளஸ் லிவ், நிறைய படிக்கணும். டூவை எடுத்து வெளில கொண்டு வரணும். நல்லா பாத்துக்கோங்க. லிவ் ஈக்குவல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 plus live. ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். அதுல டூ பிளஸ் லிவா பிரிப்பேன். எதுக்கு பிரிக்கிறோம்னா இந்த மாதிரி கேள்வி கேட்க, நெகட்டிவா பேசுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு பிரிச்சு தான் இது பண்ணுவோம். ஐ டோன்ட் லிவ் அப்படின்னு, ஐ டோன்ட் லிவ் இன் சென்னை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்கா அப்ப நாட்டு போடுறதுக்கும் டூ பிளஸ் லிவா பிரிக்கிறீங்க. வேல்யூ வந்து கேள்வி கேட்கறதுக்கும் அந்த வேர்பை ரெண்டா உடைக்கிறீங்க. ஸோ இதுல சில ரூல்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறப்ப தப்பு இல்லாம இருக்கும். ஏகமே சார், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? Do you help Can you me? help me? Can you help me? Do you help me? டூ யூ வராதில்ல, முடியுமான்னு கேட்குறோம்ல. Yes. அது ஹெல்ப் பண்றீங்களான்னு, அது உதவி செய்றீங்களான்னு கேட்குறோம். உதவி பண்ண முடியுமான்னு, உதவ முடியுமான்னு கேட்குறோம்ல. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறத கரெக்ட். இப்போது நேரம் என்ன? What is What's the the time time now? now? What is the time now? வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இங்கிலீஷ்ல. நீங்க மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, வாட் இஸ் த டைம் நவ். நம்ம அப்படியே ஆங்கிலப்படுத்தினாலும் தப்பு கிடையாது. நான் அனுப்புகிற ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒழுங்காக கவனிங்க. எல்லாமே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். அவங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவாங்க, அதுதான் நமக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். பட் அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒரு ஷார்ட்ஸாக 10 வாட்டினாவது கேட்கணும். அதனால தான் நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறேன், ரொம்ப பெருசாக கொடுக்காம போகிறதுக்கு காரணம் என்னென்னா அது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? For you, sir. How are you? கழிப்பறை எங்கு உள்ளது? Where is the toilet?
இதான் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் கொண்டு வரணும். கொஸ்டின் வேர்டை கொண்டு வந்து இமீடியட்டா அந்த வேர்பை வைக்கணும். லிங்கிங் வேர்பா இருக்கலாம், ஸ்டாட்டிக் வேர்பா இருக்கலாம், இல்ல சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கலாம். உங்கள் தொலைபேசி வாட் எண் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் சார்? அவ்வளவுதான், அது போதும். வெரி குட். அவன் யார்? Who is he? அப்ப who இந்த இஸ் வேணும். அவன் யாராக இருக்கிறான்? Is he. ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான். அவள் யார்? Who is she? வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து விக்னேஷ் ma'am, நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? Are you come? அப்படி ஒண்ணு சொல்லலாம். அதை விட பெட்டர் ஒரு ஆன்சர் இருக்கு. ஆர் யூ கம்மிங் வந்து ஓகே. ஆர் யூ கம்மிங், அது ஆர் யூ கம்லாம் போட்டக்கூடாது. பட் இன்னொன்னு இருக்கு நல்ல வார்த்தை, Do you come? டூ யூ கம். இப்ப பாருங்க இந்த இடம், இந்த கம்மை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா டூ பிளஸ் கம்மு டூவை வெளில எடுக்கிறீங்க. ஆர் யூ கம்மிங்ல ஆர் இருக்கிறதுனால சப்போர்ட்டிங் வெர்பை வெளில எடுக்கிறீங்க. இங்க இதை ஸ்பிளிட் பண்ணி சப்போர்ட்டிங் வெர்பை உருவாக்கி, ஸோ இது வந்து டூ யூ கம் அப்படிங்கிறது தான். நீங்கள் வருகிறீர்கள், நீங்க வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா ஆர் யூ கம்மிங். வருவீங்களான்னா வில் யூ கம். ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். அது டென்ஸ் தரவானா வந்துடும், அது ஒன்றும் கவலை இல்லை. இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரீங்களான்னு நான் பார்க்கணும். சரிடா மேம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? What are you doing? What do you do? வாட் டு யூ டூ போட்டுக்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்ததுதான். நீங்கள் எப்போது வருவீர்கள்? சரிடா மேம், இதே நீங்க சொல்லுங்க. நீங்கள் எப்பொழுது When வருவீர்கள்? will you come? இன்னொரு வாட்டி. When will you come? வெரி குட். இன்ட்ராகேட்டிவ் பண்ணாலே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளால ஏன் தாமதமாக வந்தீர்கள்? Hey, why late? போட்டாலே போதுமா சார்? Why did you come late? Why did you come? சார் why late ன்னு போட்டாலே போதுமா சார்? Why were you late ன்னு போட்டா போதும். இங்க பாருங்க, இது ஒரு ஒரு இது ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். Which கேம்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வந்தது. அந்த கேமை வந்து டி பிளஸ் கம்மா பிரிச்சிருக்கோம் பாருங்க. இப்ப பிரிச்சுட்டு இப்ப பாருங்க இது என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. கேம் வந்து கேம் ஈக்குவல்ஸ் டி பிளஸ் கம். plus come? Did plus come. அது ரெண்டா உடைக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி கேள்விக்கு யூஸ் பண்ணதான். அப்ப இந்த ப்ரொனவுன் நடுவில் போட்டு ஒய் டிட் யூ கம் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஒய் வேர் யூ லேட்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. இது ரொம்ப அருமையான வார்த்தை. ஒய் வேர் ஒரே வெர்பு, லிங்கிங் வெர்பு, அதை வெளியில எடுக்கும். ஒய் வேர் யூ லேட். நத்திங் ராங், யூ கேன் கோ வித் இட். இந்த ரொம்ப அடிப்படையான விஷயத்தை இது பண்ணும். இது புரியலனாலும் திருப்பி திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணி கொண்டு வரணும். இந்த என்னன்னு உங்களுக்கு அப்படியா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். 1 or 2 classes ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுல கொஸ்டின் நெகட்டிவ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி பண்ணலாம். உங்கள் நாள் எப்படி இருந்தது? How was How your was day? your day? Was what? வெரி குட், வெரி குட், வெரி குட். How was that டேன்னு போட்டாலும் தப்பு இல்லை. எல்லாம் சரியா இருக்கிறதா? All are okay? Are okay? Is everything okay? வெரி குட். இஸ் எவ்ரிதிங் ஓகே? இதுல ஆர் ஆல் ஓகே All are. மாத்தி அப்ப இது Are all okay? நான் இங்கு உட்காரலாமா? May I sit here? மே ஐ சிட் ஹியர். ரொம்ப மரியாதையா கேட்கறது. கேன் ஐ சிட் வேண்டாம், மே ஐ சிட் கரெக்டா சொன்னாங்க. உங்களிடம் பேனா இருக்கிறதா? Have you pen? Do you have pen? Do you Have pen? Have a pen? have pen? உங்களிடம் பேனா இருக்கிறதா? டு யூ ஹேவ் அ பென்னே நீங்க போடலாம். ஹேவ் வேற எதுவும் இது பண்ணக்கூடாது. இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா பாருங்க. ஹேவ் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். எப்படி பண்றோம்? டூ பிளஸ் ஹேவ். இது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை.
வச்சுக்கலாம். ஸ்பிளிட் பண்ணாதான் நீங்க நெகட்டிவா பேச முடியும். இல்ல கொஸ்டின் கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவா பதில் சொல்றதுங்கிறது முக்கியம். நெகட்டிவா எப்படி பதில் சொல்றதுங்கிறது முக்கியம். ஸோ அதுதான். நீங்கள் சாப்பிட்டீர்களா? வெறும் Did you சாப்பிட்டீர்களா? eat? Did you eat? வெரி குட். இப்ப பாருங்க, டிட் யூ ஹேவ் ஃபுட்? Did you have it? அந்த ஹேவை ரெண்டா உடைச்சு ஹேண்ட் சாப்பிட்டீங்களான்னு அந்த ஹேடை ரெண்டா உடைச்சு டிட் ப்ளஸ் ஹேவ்னு போட்டேன். டிட் யூ ஈட் போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா இந்த ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். இவ்வளவு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எஸ் இருக்கு. இந்த ஹேவை உடைக்கிறது, ஹேடை உடைக்கிறது, டிட்டை உடைக்கிறது, டூவை உடைக்கிறது, இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்களா? Are you busy? வெரி குட். பிஸின்னா தமிழ்ல பரபரப்புன்னு எல்லா இடத்துக்கும் அப்படி முடியாது. நீங்கள் பரபரப்பாக இருக்கிறீர்களான்னு கூட கேட்கலாம். தப்பு. இது உங்கள் பையா? Is it your bag? இன்னொரு வாட்டி. Is it your bag? Yeah, Is is this this your your bag? சூப்பர் சூப்பர். என் புத்தகம் எங்கே? Where is my book? இந்த இடத்துல வேர் போட்டதுக்கு அப்புறம் இஸ் உள்ள வெளியில இருந்து உள்ள இருந்து எடுத்து இங்க வந்து வெளில வந்துருது பாரு. வேர் இஸ் மை புக்? என் கைபேசியை பார்த்தீர்களா? Did you see my phone? my மை மொபைல். அது எங்கனாலும் எழுதிக்கீங்க. அது மை செல். நான் உங்களிடம் ஏதாவது கேட்கலாமா? May I ask anything? ஏதாவது. Can I ask you something? இந்த இடத்துல பாருங்க, கேனை ஆர் மேன்னு போடலாம், தப்பு இல்லை. சம்திங்னு தான் சொல்லணும். ஏதாவது கேட்கலாம். எனிதிங்னா எது வேணாலும் கேட்கலாமாங்கிற மாதிரி ஆயிடும். எனிதிங்கிறது அது அர்த்தம் வேற. எல்லாம் யார்ட்டையுமே எல்லாத்தையுமே கேட்டுற முடியாது. எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி இருக்காது. ஏதாவது கேட்கலாமா, ஏதாவது ஒன்று கேட்கவா அப்படிங்கிறது சம்திங் தான் கரெக்டா இருக்கும். நீங்கள் என்னுடன் வருவீர்களா? Do you come with me? வருவீர்களா? Will you come Will with you come with Will you come? Sir. will you come அப்புறம் என்ன வரும்? With me. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த டென்ஷன் நீங்க வந்து இந்த தமிழை வச்சுதான் பிடிக்கிறீங்க. நீங்க வருவீர்கள்னு. உங்களுக்கு இசை பிடிக்குமா? Do you like music? Do you like music? அப்ப அதுவே போட்டு இப்படியே போட்டுக்கலாம். பிடிக்குமாங்கிறது ஃபியூச்சர் பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். யூ லைக் மியூசிக். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? what is your favorite color? What is your favorite color? What is the color you like most? So what is your favorite color? What is your favorite color, sir? Very good. இந்த ஃபேவரட்லேயும் இந்த யூவை கட் பண்ணுவாங்க யூஎஸ்ல. கலர்லையும் யூவை கட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் யூவை கட் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. யார் அழைக்கிறார்கள்? Who calling? Who is calling? Who is calling? இப்போ who calls போட்டாலும் தப்பு கிடையாது. நல்லா பாருங்க, calls அப்படின்னாலும் தப்பு கிடையாது. Who is calling better answer. இங்க காலிங் வந்து நவுனுங்க, verb கிடையாது, adjective. Who is calling? என்ன நடந்தது? What happened? வெரி குட். இதெல்லாமே நீங்க ரெகுலரா டெய்லி யூஸ் பண்றதுதான். அது எப்போது நடந்தது? When did it happen? When did it happen? When did it happen? When did it happened? ரெண்டா உடைச்சதுனாலதான் did plus happen. When did that happen-னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நெருக்கமா இருந்தா இத்து, கொஞ்சம் தூரமா போயிடுச்சுன்னா தட்டு. ரெண்டுத்துக்குமே அதுதான். மெதுவாக பேச முடியுமா? Can you speak slowly? சூப்பர் சூப்பர். கூட்டு போட்டீங்கன்னா இன்னும் மரியாதை. Could you speak slow? Could you speak slowly அப்படின்னா நம்ம அவங்கள ரொம்ப மெதுவா சொல்லி பார்த்து சொல்ல அவங்க மனசு கஷ்டப்படாம சொல்லணும்னா could you speak slowly. அது கேன்ங்கிறது நம்ம கொஞ்சம் அதிகாரத்தோட பேசுறது. could you speak slowly போடுறது.
என்ன பிரச்சனை? What problem? What is இன்னொன்னு ஏதோ விட்டுட்டீங்களே. What is problem? what problem? வாட் இஸ் த ப்ராப்ளம்? தீய விட்டுறக்கூடாது. ஏன் அழுகிறீர்கள்? Why are you crying? Why are you crying? Why are you crying? Why are you weeping னு கூட சொல்லலாம். crying வந்து ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு வார்த்தை. இந்த cryingங்கிறது இங்க verb கிடையாது. இங்க adjective. I am crying. நான் எப்படி இருக்கேன்? அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க verb-ஆ நீங்க யூஸ் பண்ண வேணாம். adjective யூஸ் பண்றப்ப இப்படி அதை நீங்க நவுனா யூஸ் பண்றீங்கன்னா இதுதான் கரெக்ட். நவுனா நீங்க பாக்குறீங்க கிரைனா இதுதான் நம்ம வேர்பா பாக்குறீங்கன்னா இது கரெக்டா வேர்பா பாக்குறீங்கன்னா இதுதான் கரெக்ட். இப்ப ஒய் ஆர் யூ கிரைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, ஒய் டு யூ கிரைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தயாரா? Are you Are you ready? ready? ஆர் யூ ப்ரிப்பேர்டு? ஆர் யூ ப்ரிப்பேர்டுன்னு நீங்க சொல்லலாம். இந்த அஃபிஷியலா சொல்றப்ப ஆர் யூ ப்ரிப்பேர்டு. ரெடிங்கிறது கலோக்கியலா பேசுறது. உங்களுக்கு உதவி தேவையா? Do you Do need you help? need help? வெரி நைஸ். டு யூ நீட் ஹெல்ப்? இப்ப பேசுறாங்க பாருங்க. நீட ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியா டூ பிளஸ் நீட். இந்த டூவை வெளில எடுத்து டு யூ நீட் ஹெல்ப் இது பார்க்கணும். விக்னேஸ்வரி மேம், இது வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுதா? இது சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What are you thinking? What do you think? எப்படி நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? ஒரு ஐடியா சொல்லுவோம். What do you think? கேட்போம் தான். என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்ம ரொம்ப கண்டினியூஸ் ஃபார்ம் போக வேணாம். சிம்பிள் பேச. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? Where are you going? Where do you go? வேர் டு யூ கோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. வேர் டு யூ எங்கே வாழ்றீங்கிற மாதிரி தான் எங்கே போறீங்கிறது. இப்போ பாருங்க, வேர் டு யூ கோன்னு இருந்தாக்கா தப்பு இல்லை. வேர் ஆர் யூ கோயின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே தப்பு இல்லாத ஆப்ஷன்ங்கிறது தெரியணும். இந்த இடத்துல கோயிங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறப்ப ஆறு வந்து மெயின் வெர்ப், லிங்கிங் வெர்ப் மெயின் வெர்பா இருக்கு. சுமதி மேம், இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? Yes, sir. Yes, sir. இதுல இங்கிலீஷ்ல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ரெண்டுமே ஓகே தான். அதனால வேற எதுவும் கோயிங்னு சொன்னா தப்புன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறப்ப வேர் டு யூ கோ போட முடியாது. அப்ப வேற டு கோயிங் மட்டும் தான் போட முடியும். எங்க போறீங்க எங்க செல்கிறீங்கிறப்ப ரெண்டுமே போடணும். ஏன்னா அந்த இடத்துல கோயிங் வந்து வேர்பா இருக்குங்கிற அவசியம் இல்லை, அட்ஜெக்டிவா இருக்கு. இதன் விலை எவ்வளவு? How much? How much? இப்படி போடுங்க. What the price? What is the price? What is the cost? What is the cost? வாட் டஸ் இட்? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ரெண்டா ஸ்பிளிட் பண்ற பாருங்க. வாட் டஸ் இட் காஸ்ட்? காஸ்ட் வந்து ரெண்டா உடைக்கிறது. ரெண்டா மேம், இந்த இடத்துல புரியுதா? Yes, sir. இந்த காஸ்ட் வந்து ரெண்டா உடைக்கிறோம். ஹவு மச் இஸ் த பிரைஸ்? எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? ஹவு மச் இஸ் த பிரைஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? ரொம்ப சிம்பிளா போயிடலாம், தப்பு இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலை செய்தீர்களா? Do you Did you? do your Did you? it is a lot. Did you Did you do? Did you do your housework? also? அவ்வளவுதான். ஹவுஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டிட் யூ டூங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப பாருங்க, இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா, இது நம்ம தனியா ஒரு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. டூவை பிரிச்சா டூ எப்படி பிரிப்பீங்க? டூ எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. Do plus do. வெரி குட். அதே மாதிரி டிட் எப்படி பிரிப்பீங்க? Did plus do. அவ்வளவுதான். அந்த பேசிக் தெரிஞ்சா போதும். டிட்ட வந்து டிட் பிளஸ் டூ. டஸ் எப்படி பிரிப்பீங்க? Does plus do.
வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இது புதுசாக உள்ளவங்களுக்கு நம்ம அடுத்த வாரம், இந்த வாரம் முடிஞ்சால் இந்த வாரமே பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ளஸ் பிரிக்கிறதுல தான் எல்லாத்துக்குமே இருக்கு. டூவை பிரிக்கிறப்பயே அந்த ஒரு இது வருது. வெரி குட். நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ முடிக்கும். நீங்கள் நாளை ஓய்வாக இருக்கிறீர்களா? Are you free tomorrow? ஆர் யூ ஃப்ரீ? வெரி குட் வெரி குட் வெரி குட். இது எப்படி வருதுன்னா கேள்வி ஞானத்தினால தான் வருது. கேள்வி. நான் பிறகு உங்களை அழைக்கலாமா? Call you later. May மே Can I போலாம். call you later? Can I call you later? மே may கால்குலேட்டர் call you later. போத் ஆஃப் தம் ஆர் சேம். வெரி குட். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இது ஏதோ ஒரு இடத்துல இதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். தமிழில் நம்ம படித்து பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா பாசிபிலிட்டியும் பார்க்கணும். உங்கள் திட்டம் என்ன? What is your What's the plan? What is your plan? வெரி குட். உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? What do you What think? would you like to eat? அவ்வளோதான், அப்படியே போட்டுருங்க. வாட் யூ திங்க், வாட் யூ ஈட்லாம் கூட தேவையில்லை. வாட் வுட் யூ Like to eat. லைக் டு ஈட்? நீங்கள் எங்கே போனீர்கள் கரெக்டாக சொல்லணும். Where did you go? ஏன் வேற யாருமே சொல்ல மாட்டோம், கரெக்டாக சொல்லிடணும். அடுத்தது ஏன் பிரசாத் தான். இந்த பெல்ட்டை ரெண்டா பிரிச்சு தான் டிப்ளோஸ்கோன்னு மாத்துறாங்க. ஏன் பிரசாத் நீங்கள் Did நன்றாக you sleep well? இன்னொரு வாட்டி Did you sleep well? வா, சூப்பரா சொன்னாங்க. அருமை அருமை. உங்களுக்கு ஓட்ட தெரிகிறதா? உங்களுக்கு ஓட்ட தெரிகிறதா? ஏன் சார்? Do you know Do you know? driving? Do you know drive? Do you know how to drive a car? Do you know Do you know? How to drive? how to drive? நீங்க டிரைவிங் வந்து நீங்க ஜெனரலா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. How do you know how to drive? Do you know to drive? இப்ப பாருங்க, இந்த ஹவ் கட் பண்ணுங்களேன், அப்ப இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. Do you know to drive? Do you know how to drive? அமெரிக்கன்ஸ் வந்து do you know to drive ஹவ் உங்களுக்கு சொன்னது யார்? இது சொல்லுங்க ஏன் பிரசாத், அதை உங்களுக்கு சொன்னது யார்? Who told you? சொல்லுங்க. Did you tell? நோ. Who did? Told you? Told you. Told you? That Who told you that? who told To you? you. நல்லா வந்துருச்சு பாருங்க. நீங்கள் நிச்சயமா சொல்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள். Sir, who told you that? Na, உங்களுக்குன்னு சொல்லும்போதும் அப்படியே சொல்லிட்டு இருக்கலாமா சார்? அதை உங்களுக்கு சொன்னது யார் தானே? யூ போட்டுருக்கீங்களா சார்? ஓகே ஓகே சார். எஸ். நீங்கள் நிச்சயமா சொல்கிறீர்களா? Are you sure? அப்படின்னு பாட்டுங்க. நீங்க சொல்கிறீர்களா எதுவுமே வேண்டாம். ஆர் யூ ஷுர்? எவ்வளோ படத்துல நீங்க பாப்பீங்க, ரொம்ப கேஷுவலா அந்த ஆன்சர் வரும். ஸோ அப்படியே நீங்க தமிழ் படுத்தி சொல்கிறீர்களான்னு இல்லை, ஷுவர்லயே எல்லாம் வந்துடும். நீங்களே அவரை அறிவீர்களா? You know him? அவ்வளவுதான். Do you know him, sir? Do you know? சூப்பர் சூப்பர். இன்னும் ரெண்டு மூணு பண்ணிடலாம். பிறந்த நாள் எப்போது? When is your birthday? வென்னீஸ்வர் கடகடன்னு சொல்லிடணுமே. மேம் சொல்லிடலாமே, கடகடன் இந்த வார்த்தை வந்தாலே சொல்லிடலாமே. நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? How did you know? How did you know? சூப்பர். சூப்பர். என்ன அருமையா வருது பாத்தீங்களா? அதுல அது பிராக்டிஸ் வர வர ரொம்ப ஈஸியாயிடும். இன்னொரு 10 டாபிக் சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்ததே தான் திருப்பி வரும். அது உண்மையா? Is it true? Is it true? அவ்வளவுதான். விக்னேஸ்வரி மேம், நீங்கள் இப்போது நன்றாக உணர்கிறீர்களா? Are you feel better? Wow. Do you feel good? Are you feeling better now? Are you feeling better now?
நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வாட்டி. What do you do, sir? No. What can I? What What should I do? What should I do? What should I do? ஏன் கத்துகிறீர்கள்? Why shout? Why shout? Why are you shouting? Why are you shouting? Why do you shout ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த டூ எல்லாம் வருது, என்ன டிட் வருது, ஷவுட் அப்படின்னாலும் தப்பு. இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியணும். 2-3 பண்ணிக்கலாம். நான் உள்ளே வரலாமா? May I come in? வெரி குட். அவன் எங்கே? Where is Where is she? she? வேற அந்த இஸ் எல்லாம் விட்டுறவே கூடாது. ஸோ ஒரு 70 வரலும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை பார்த்து எல்லாமே நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துடலாம். நான் அனுப்பி விடுறேன். அவன் என்ன செய்கிறான்? What does he do? வா சூப்பர். செம கணக்கில் அது. ஏன்னா கிளீனா இது பண்ணி ப்ரெசன்ட்ல கொண்டு வந்து டெஸ்ஸை 2ஆ பிரிச்சு படசி இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன் மேம் இந்த மாதிரி இதுதான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னீர்கள்? Why you told Why Why did why you Why tell did- that word? you tell that word? Why did you tell? Say okay. that Why did you say that? word? Why did you say that word? Tell போடக்கூடாது சார். போடலாம். Why did you tell that word? Sir, பரவாயில்ல. why you said that word ன்னு கேட்கலாமா? Sir, why you said that word? Why you said அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிராமட்டிக்கலா why did you say that word தான் கரெக்ட். Okay. Why you saidனா திருப்பி அந்த கிராமர்ல நம்ம சீரியஸா இல்லைங்கிறது தெரியுது. அது வேணா why did you sayனா கரெக்டான கிராமர். Okay. அதற்கான பொருள் என்ன? What is that meaning? அத வாட் இஸ் த மீனிங்னே போடலாம். வேற ஒண்ணுமே வாட் இஸ் த மீனிங். இந்த அதற்கான உள்ளுக்குள்ளேயே வந்துடும். அது எவ்வளவு நேரம் எடுக்கும்? How much time? How long it will take? How long? How much time வேண்டாம். How longனு போட்டாலே வந்துருது. How long will உள்ள கொண்டு வந்திருக்கு, முடிஞ்சு போச்சு. இப்ப how much time will it take ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா அது ரொம்ப கலோக்கியலானது. யூஸ் பண்ண மாட்டாங்க. How long will it take அப்படிங்கிறது இங்கிலீஷ்காரங்க யூஸ் பண்ற ஒரு இதையே நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் நாளைக்கு வீடியோ எல்லாம் பாக்குறப்ப கரெக்டா உங்களுக்கு ஃபிட் பண்ணுவீங்க. நீங்கள் என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? Do you Remember? remember me? அவ்வளவுதான். அப்படின்னு பாத்தீங்க. டூ வெளில எடுத்துட்டு ரிமெம்பர். சூப்பரா வந்துருக்கு பாருங்க. ஒரு 2-3 மட்டும் படிச்சா ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேல எடுக்க மாட்டேன். பாத்துங்க. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? What did you say? What did you say? அவ்வளவுதான். ஒண்ணு வர்றப்ப இன்னொன்னு பிராக்டிஸ் வந்துடும். What did you say? இப்போ படத்துல எல்லாம் இந்த கோவப்படுற கேரக்டர் what did you say? உங்கள் சிறந்த நண்பர் யார்? Who is your best friend? அவ்வளவுதான். who is your best? இந்த சிறந்தங்கிறது பெஸ்ட். சூப்பர். டூ மோர். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? Do you Do have you want anything? anything? Do you want anything? Yeah. Do you want anything? Do you need ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. Very good. The last one is coming up. நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? What did you see? See. What did you see? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை உங்களுக்கு அனுப்புறேன். நானு உங்களுக்கு இதோட வீடியோ வரும். ஆனா நீங்க எனக்கு இதுக்கப்புறம் 70க்கு மேல நீங்க எழுதி அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 100 இருக்கும். அதே மாதிரி டிக்ளரேட்டிவ்ல 75 ரொம்ப பண்ணோம், அதுலயும் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 100-150 ஸ்டேட்மெண்ட் மேல டெய்லி பண்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஒரு 70, அதுல ஒரு 76, 146 பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அனுப்புறேன். இந்த கிளாஸ் நம்பர் 28B13ல அது வரும். இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேட்டிவ்னு வரும். உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். யூ வில் see. I will see you on Wednesday. நான் இதை அனுப்பி விடுறோம். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட். Good night. Thank you. Same to you.